வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமினேஷன் 2025ல வெற்றி பெறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதே நேரத்தில் குரூப் 1 எக்ஸாமினேஷன்ல வந்து பல மாணவிகள் வந்து தோல்வியடைய காரணம் என்ன அப்படின்னா வந்து பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு விஷயம் தான். ஒன்று என்ன அப்படின்னா வந்து ரிவிஷன் பண்றது இல்லை வந்து. செகண்ட் என்ன அப்படின்னா வந்து ப்ராப்பரா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றது இல்லை. ஸோ இந்த ரெண்டு நாளெல்லாம் என்ன ஆகுறாங்கன்னா அவங்க அகைன் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இப்போ இந்த எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது எப்படி பண்ணணும் அப்படின்றது சரியான புரிதல் இல்லாதனாலே என்ன ஆகுறாங்கன்னா ஃபெயில் ஆகிறாங்க வந்து. ஸோ மாணவர்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா மாணவ மத்தியில் வந்து இப்போ ரிவிஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதுசாக படிக்க தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, ரிவிஷன் பண்ணுறது போரிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லி பலர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் வந்து. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லி ரெகுலராக வந்து இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாதனால தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணுறது இல்லை அப்படின்றது லிட்டரலாகவே நான் வந்து பல மாணவிகள் மத்தியில் பார்த்துருக்கேன் வந்து. அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ், நான் நல்லா படிச்சு டெஸ்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டை தள்ளி போடுறது. ஸோ அதனால டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நமக்கு வந்து குறையா வந்து மாறி என்னன்னா அது தேர்வில் நம்ம சரியாக பண்ண முடியாமல் போகிறதுக்கான காரணமாக இருக்கு வந்து. ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து ரெகுலராக உங்களை பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதுதான் நம்ம அகாடமியில் வந்து பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்றத சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ டெய்லி கிளாஸஸ் அப்படின்றது நம்ம டெய்லி ரெகுலராக கிளாஸ் மண்டே டு ஃப்ரைடே வந்து கிளாஸ் இருக்கும் வந்து. ஸோ டே 1ல நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அடுத்த நாள் படிச்சு வந்துருங்க, உங்களுக்கு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லி அனுப்பிடுவேன். ஸோ இப்போ அடுத்த நாள் வந்த உடனே வந்து யாரெல்லாம் படிச்சிங்கன்னு சொல்லி கேட்கும்போது வந்து பாதி பேர் படிச்சேன்னு சொல்லுவீங்க, பாதி பேர் படிக்கலன்னு சொல்லுவீங்க வந்து. ஸோ இதுதான் வந்து யூஸ்வலாக வந்து நடக்குது. அப்போ அந்த டெய்லி டெஸ்ட் முடிஞ்ச உடனே அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. பண்ணிட்டு உடனே உங்கள் ரேங்க் உங்கள் மார்க் என்ன அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை உடனே சொல்லிட்டு டாப் 3ல 3 ரேங்க் எடுத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க 4-5 பேர் இருப்பீங்க. செகண்ட் ரேங்க் அதே மாதிரி ஒரு 4 to 5 ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் தேர்ட் ரேங்க் அவங்க பேரெல்லாம் ரீட் பண்ணிட்டு மற்றவங்களாம் வந்து கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணாதான் நீங்கள் ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியும் சொல்லுங்க. அந்த டே 3 நம்ம போகும்போது என்ன பண்ணுவோம்னா டே 1, 2 2 நாளும் சேர்ந்து தான் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் வந்து டே 3ல இருக்குன்னு சொல்லிடுவேன். அந்த டே 4 போகும்போது டே 1 and 3 வந்து. ஸோ இந்த மூணும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து தான் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட். ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தைய தினங்கள் வந்து என்ன நடத்தணுமோ ஸோ அது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிட்டு டெய்லி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணும். அண்ட் வீக்லி டெஸ்ட் போகும்போது வந்து என்ன ஆகும்னா ரொம்ப சுலபமா அந்த வார கடைசியில் போயிட்டு மொத்தமாக படிக்கிறதுக்கு பதிலாக ரெகுலராக நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் அந்த வீக்லி டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது அதுலேயும் நல்ல மார்க் வந்து எடுப்பீங்க. ஸோ இப்போ வாரத்துக்கு ஒரு ஃபுல் பேட்டர்ன் டெஸ்ட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஏன்னா டெய்லி டெஸ்ட் போடுங்க நான் சொல்லிட்டே வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா வீக்லி டெஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடி ஆயிருவீங்க வந்து. ஸோ வீக்லி டெஸ்ட்டும் நீங்கள் சிறப்பாக பண்ணிடுவீங்க. இப்போ இதில் என்ன நம்ம அடிஷ்னலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு ஃபெயிலியர் மாடல் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வந்து. ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒரு சப்ஜெக்ட்னு படிப்பாங்க. 4 வாரம் அதாவது 4 மாதங்கள் அப்படின்னு 16 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அந்த வீக்லி டெஸ்ட் எழுதி ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு போகும்போது மொதல் வாரத்தில் படிச்சது ரிவிஷன் டெஸ்ட் வரும்போது திருப்பி எல்லாம் புதுசாக படிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் மார்க் பண்ணுவீங்க, பண்ணாமல் அப்படியே எக்ஸாம் ஆள் போகும்போது பாதி தான் போடுற மாதிரி இருக்கு அப்படி பார்க்கணும். இதுதான் அங்கே இருக்க பிரச்சனை. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் செகண்ட் வீக்கே வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்கள் என்னெல்லாம் நடத்தணுமோ அது செகண்ட் வீக் டெஸ்ட்லையும் சண்டே டெஸ்ட்லையும் இது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரையும் என்ன பண்ணுவீங்கன்னா மொதல் வாரம் என்னெல்லாம் படிச்சிங்களோ அதை திருப்பி ரிவிஷன் பண்ணுவீங்க. அது பண்ணிட்டு அடுத்து செகண்ட் வீக்ல அந்த சண்டே நீங்கள் டெஸ்ட் எழுதும் போது ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் ரெண்டும் சேர்ந்து தான் வரும். அடுத்து தேர்ட் வீக் போகும்போது ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் சேர்ந்த போர்ஷன் தான் உங்களுக்கு தேர்ட் வீக்ல டெஸ்ட் ப்ராக்டிஸ். இந்த மெத்தடில் போகும்போது உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ரிவிஷன் வந்து கிடைச்சிடும். ரிவிஷன் பண்ணுங்க, ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறது நான் இருக்கேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அந்த டெய்லி டெஸ்ட் போடுற மூலமாக ரிவிஷன் பண்ணிடுவீங்க. அந்த வீக்லி டெஸ்ட் போடுறது மூலிமா உங்களுக்கு எக்ஸாக்டாக எக்ஸாம் வந்து பேட்டர்னில் வந்து நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணி நீங்கள் தேர்வுக்கு தயாரிடும். அப்போ நம்மளுடைய அந்த மெத்தட் ஆஃப் வந்து ரிவிஷன் அந்த மெத்தட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது இதுதான் வந்து சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜியாக வந்து நமக்கு வந்து அமைய போகுது. ஸோ 2025ல் சர்வீஸ் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா MPCM பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9360533992 அப்படின்னு நம்பர் இருக்கும். 9445703992 அப்படி நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்தரா உங்களுக்கான டீடைல்ஸ் அண்ட் கைடன்ஸ் டீடைலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அண்ட் அதனுடைய ஷெடியூல் அண்ட் கிளாஸஸ் அப்புறம் மெட்டீரியல் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு நம்பர் ஆஃப் புக்ஸ் என்ன அப்படின்ற டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க வந்து. தேங்க்யூ.